அனைவருக்கும் வணக்கம். 30 ஆண்டுகளுக்கு பின் நடக்கும் அதிசயம்ங்க. அதாவது அக்னி மாருத யோகம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான யோகம் இந்த ஜோதிட நிகழ்வில் நடக்க போகுது. இந்த அக்னி மாருத யோகம் அப்படிங்கிறது என்ன, அதனால் என்ன பயன்கள், இதனால் ஒரு 4 ராசிகளுக்கு, அதாவது இந்த 4 ராசிகளும் டாப்புக்கு செல்ல போகிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அந்த முக்கியமான 4 ராசிகள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த அக்னி மாருத யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அக்னி மாருத யோகத்தில் அக்னி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். மேஷம் என்பது ராசி சக்கரத்தோட முதல் ராசிங்க. இதை நெருப்பு ராசி தத்துவத்தை கொண்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இதனோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அடுத்ததாக மாருதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காற்று மற்றும் குளிர்ச்சியின் காரகரான சனியை நம்ம ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா மாருதி அப்படின்னு தாங்க நம்ம அழைப்போம். அதாவது வாயு புத்திரரான அனுமனால் வழிபடப்படுபவர் மற்றும் காற்றுடன் தொடர்புடையவர் அப்படின்னு அழைப்போம். அடுத்தது அதிசய கலவை. இது ரெண்டும் சேர்ந்த அதிசய கலவை தான் இந்த அக்னி மாருத யோகம் அப்படிங்கிறது. நெருப்பும் காற்றும் இணையும் பொழுது இயற்கையில் எப்படி ஒரு சூறாவளி அல்லது மாபெரும் ஆற்றல் உருவாகிறதோ அதே போல தாங்க இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அக்னி மாருத யோகம் அப்படிங்கிற இந்த யோகம் தனி மனிதரோட ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது முக்கியமாக இந்த 12 ராசிக்காரர்களில் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அவங்க டாப்புக்கு செல்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதில் முதல் ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசிங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கிடந்த அனைத்து காரியங்களும் இக்காலத்தில் இவங்களுக்கு நடக்கும். புதிய வருமான மூலங்கள் பெருகுவதோட தொழிலையும் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக மிக வலிமையான நிலையை அடைந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசி. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு தேடி வரும். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய உத்திகளை கையாண்டு சந்தையில் அசைக்க முடியாத இடத்தை பிடிக்க போகிறாங்க. சமூகத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு அதிகரிக்க போகுதுங்க. அதே போல் அடுத்த ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள். அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் ஆன்மீக யாத்திரைகள் மூலம் மனதிற்கு பிடித்த நன்மைகள் நடக்க போகுதுங்க. உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் வெளிநாடு செல்ல முயல்வர்களுக்கும் பொன்னான வாய்ப்புகள் கைகூடி வரும் இந்த நேரத்தில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் நொடிகள்லாம் நீங்கி உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படும். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் எல்லாம் தாமாகவே விலகி செல்லக்கூடிய காலகட்டம் தான் இந்த நேரம். நிலுவையில் இருந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த நேரத்தில் சேருங்க. மொத்தத்தில் இந்த 4 ராசிக்காரர்களும் நல்ல ஒரு டாப்பான நிலைமைக்கு போக போகிறாங்க. மற்ற ராசிக்காரர்களுக்கான பொதுவான தாக்கம் இந்த அக்னி மாருத யோகத்தால் பொதுவான தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த யோக காலத்தில் பொறுமையும் கவனமும் மிக மிக அவசியம். 7.5 சனி மற்றும் அஷ்டம சனியின் தாக்கத்திற்கு உள்ளாகும் ராசியினர் அவசரப்பட்டு பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்கணும். எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டால் எந்த சோதனையும் சாதனையாக மாற்றலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.